என்ன தாட்ஸ்னா, யாரையும் பரியாசம் செய்யக்கூடாது, கலாய்க்கக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஆ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா, சிலர் என்ன நம்மள சிலர் என்ன பண்ணுவாங்க, அவங்களும் ஏதோ ஒரு பாவத்தில வீழ்ந்துருவாங்க. ஃப்ரான்ஸ் நிற்கிறேன் நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாதபடி எச்சரிக்கையா இருக்க கடவுள்னு வசனம் இருக்கு ஃப்ரான்ஸ். நீதிமான் 7 தடவ விழுந்தாலும் மறுபடியும் எழுந்திருப்பான்னு ஒரு வசனம் இருக்குது ஃப்ரான்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அதனால ஒரு நம் நண்பர்களோ, இல்ல நம்போ சில பாஸ்டர்மார்கள், சில ஊழியர் செய்றவங்க, அவங்க சிறு 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 தவறுல ஏதோ ஒரு பாக்கியத்துல விழுந்துட்டாங்கன்னு வச்சுக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். தவறே செஞ்சுட்டு போய் இப்போ தாவீது போல ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க. அப்படி இல்லன்னா ஏதோ ஒரு பாவத்துல வீழ்ந்துட்டாங்களா ஃப்ரெண்ட்ஸ். சில பேர் என்ன பண்ணுவாங்க, அத வந்து அவங்க கண்டித்து சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ், தப்பு கிடையாது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, பரியாசம் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் எனக்கு அப்பயே தெரியும். இவன் சீன் போட்டிருந்தான், இவன் அப்படியே ஒத்த மாரி பேசினான், பாத்தியா வீட்டான் பாத்தியா வீட்டான் பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் கலாய்ப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஃபர்ஸ்ட் 2 தாட்ஸ் ஷேர் பண்ண விரும்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது பரியாசம் எப்ப செய்யக்கூடாதுன்னா, ஒருத்தர் பாவத்துல விழும்போது, தெரிந்தோ தெரியாமல் பாவத்துல விழும்போது நம்ம என்ன பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், அவங்கள கண்டிக்கணும், அவங்கள எச்சரிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அதை விட்டு பரியாசம் பண்ணி, கிண்டல் பண்ணி, கேலி பண்ணி, அவங்கள அவமானப்படுத்தி, அவங்கள பரியாசம் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா பைபிள்ல பார்த்தீங்கன்னா, ஒரு சமாரி ஸ்திரீ தேடி ஏசாவ போறாரு. அந்த சமாரி ஸ்திரீ ஏற்கனவே 5 கணவரோடு வாழ்ந்தவங்க, இப்போ 6வது கணவரோடு வாழ்ந்துருக்காங்க. ஏசப்பா அவங்கள பேசி அவங்களுக்கு ரட்சிப்பு கொடுக்குறாரு ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி பார்த்தா ஒரு விபச்சாரம் பண்ணுகிற ஒரு மகன் என்ன பண்ண, கையும் காலமா பிடிச்சு வந்துடுறாங்க. கல் எறிஞ்சு சாவடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சு அந்த பரிசேயரும் சேர்ந்து ஏசப்பாவை கொண்டு வராங்க. ஏசப்பா என்ன சொல்றாரு, அந்த டைம்ல அந்த அந்த அவங்க ஆக்கினதி அவங்கள தண்டிக்காம அந்த அந்த பெண்மணியை பார்த்து ஏசப்பா சொல்றாரு, மகளே நீ போ, இனி பாவம் செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு ஃப்ரான்ஸ். இன்னும் 1 கொரிந்தியர் 5வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ், அதாவது தகப்புடைய மனைவியே ஒருத்தர் தவறா வைத்திருக்கிறாரு. அந்த டைம்ல பவுல் வந்து அதை கண்டித்து எழுதுறாரு. அதுக்கப்புறம் அவர் மனம் திரும்பும் போது 2 கொரிந்தியர்ல பார்த்தீங்கன்னா, அவர் மனம் திரும்பும் போது அவர் ஏற்றுக்கொண்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அவர் மனம் திரும்பிட்டாரு, பாவத்திலிருந்து மனம் திரும்பி ஏற்றுக்கொண்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுல ஏன் இந்த தாட்ஸ் சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காக நம்ம தெரிஞ்ச பாவத்தை போய் வீக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ சுச்சுவேஷன்ல, அதாவது வளர்ந்த ஒரு காலத்துல, அதாவது 15-20 வருஷம் ஆயும் பாவத்துல இருந்தா அது ரொம்ப டேஞ்சர் ஃப்ரெண்ட்ஸ். அட்லீஸ்ட் ஒரு 5 வருஷமோ 4 வருஷம் 3 வருஷம் அடிச்சுட்டு வராங்கன்னா, சிறு சின்ன விஷயத்துல ஒரு பொய் சொல்லுவாங்க. ஏதோ ஒரு பாவத்துல சட்டங்கள் பார்த்தோம், ஏதோ ஒரு பாவத்துல வீழ்ந்துருவாரு. நம்ம என்ன பண்ண ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு அவன் வீழ்ந்துட உடனே நம்ம என்ன பண்ண முடியும், ஃபோன் பண்ணி ஃப்ரெண்டுங்க கேட்ட எல்லார்ட்டையும் எனக்கு தெரியும்டா, அவன் ஓவர் சீன் போட்டான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, அவன் பார்த்துருவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கிண்டல் பண்ணி பரியாசம் பண்ணி அவர் மனம் திரும்பி வரத்துக்கு இவங்களே ஒரு தடையா இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நோ ஒன் பர்ஃபெக்ட் இந்த வேர்ல்டு. இந்த உலகத்தில் யாரும் பர்ஃபெக்ட்